கடக ராசிக்கு பிப்ரவரி மாத ராசி பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நாம இன்றைக்கு ரொம்ப கிளியரா பார்க்கலாம். ஏன்னா இந்த பிப்ரவரி மாதம் கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு கலவையான மாதம். சில விஷயங்களில் பெரிய முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரம். அதே சமயம் சில விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான மாதம். இதுல குறிப்பா நான் இப்ப சொல்ல போறது என்னன்னா 3 பிப்ரவரி 2026 இந்த தேதி. தயவு செஞ்சு உங்க காலண்டர்ல கண்டிப்பா குறிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நாளை மையமா வச்சு கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. சில பேருக்கு அது நல்ல மாற்றமாக இருக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு இது ஒரு வார்னிங் டேட் மாதிரி இருக்கும். கவனக்குறைவு, அவசர முடிவு, தவறான நம்பிக்கை, தேவையில்லாத பயணம், எதையுமே லைட்டா எடுத்துக்கிறது. இதெல்லாம் இந்த நாளுக்கு அப்புறம் கடக ராசிக்காரங்களை பெரிய பிரச்சனையில மாட்ட வைக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த வீடியோவில் நான் ஒவ்வொரு டாபிக்காவும் உத்தியோகம், தொழில், பணவரவு, குடும்பம், திருமணம், குழந்தை பாக்கியம், மாணவர்கள், பெண்கள், ஆரோக்கியம் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்ல போறேன். அது மட்டும் இல்ல, கடக ராசிக்காரங்க இந்த மாதத்துல எந்த விஷயத்துல கவனம் தேவை, எந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், எதை அவாய்ட் பண்ணணும், எந்த நாட்கள் முக்கியம், இதுக்கு என்ன பரிகாரம் எடுத்துக்கணும், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். சோ கடக ராசிக்காரங்க மட்டும் இல்ல, கடக ராசி குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது இருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு சாதாரண ராசி பலன் வீடியோ கிடையாது. இது ஒரு எச்சரிக்கை பிளஸ் வழிகாட்டல் வீடியோ. இப்போ இந்த பிப்ரவரி மாதம் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நாம டாபிக் வைஸா டீட்டெயிலா பார்க்கலாம். கடக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம கிளியரா பார்க்கலாம். முதலாவதா இந்த மாதத்துல பிளானட்டரி போர்ஷன்ல நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மாத கிரகங்கள் எல்லாம் 7, 8 இந்த ஸ்தானங்கள்ல டிராவல் பண்ணுது. எல்லாமே இப்படியே ஒன்னா கன்ஜங்ஷன்ல தான் போகுது. மாத கிரகங்கள் எல்லாம் ஒன்னா தான் இருக்கு. சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 4 மாத கிரகமும் கரெக்டா 7ஆம் இடத்துல மாதத்தோட பிகினிங்ல எல்லாம் கூட்டு கிரகமா உட்கார்ந்துருக்கு. அப்புறம் புதன் மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்லயே 3ஆம் தேதியே புதன் வந்து பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 7ல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ராகுவோட போய் கன்ஜங்ஷன் ஆகுறாரு. பிளஸ் குருவோடைய பார்வையிலையும் வந்துடுறாரு. அதே போல சுக்கிரன் 8ஆம் தேதி 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு. அதே மாதிரி சூரியன் 12ஆம் தேதி 7ல இருந்து 8க்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. மாதத்தோட கடைசியில கரெக்டா 23ஆம் தேதி செவ்வாய் பகவான் நம்முடைய ராசிக்கு 7ல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு. வருட கிரகங்களுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல பயது, 8ஆம் இடத்துல ராகு, பாக்கியஸ்தானத்துல விரயஸ்தானத்துல குரு வக்கரத்துல இருப்பாரு. சோ இதுதான் இந்த மாதத்துக்கான பிளானட்டரி போர்ஷன். இப்போ இந்த பிப்ரவரி மாத ராசி பலன்களை நம்ம டாபிக் வைஸா கிளியரா பார்க்கலாம். முதலாவதா உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயம் இந்த பிப்ரவரி மாதத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனியுடைய பார்வை 6ஆம் இடத்துல இருக்கும். இது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷரான அமைப்பை கொடுக்கும். உத்தியோகத்துல ஒரு ஃப்ரீனஸ் இல்ல, ஏதோ கொஞ்சம் ஷெட்யூல் டைட்டா போற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி பரபரப்பா போயிட்டு இருக்கு. சுத்தமா டைமே இருக்க மாட்டேங்குது. ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகுது. ஜாப்ல கொஞ்சம் பணிச்சுமை அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும். இது எதுவும் நெகட்டிவா இருக்குன்னா நெகட்டிவா இல்ல. ஹார்ட் ஒர்க் அதிகமா கொடுப்பீங்க. உங்களுடைய முயற்சிகள் அதிகமா இருக்கும். நீங்க வேலை பார்க்கிற இடத்துல சக ஊழியர்களால பாராட்டப்படுவீங்க. சோ இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்கிறேன். அடுத்து தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நிறைய பேருக்கு கூட்டு தொழில் சிந்தனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணுவோம், பார்ட்னர்ஷிப்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற சிந்தனை வரும். ஆல்ரெடி நீங்க பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு ஃபேவரா எடுத்துட்டு போயிடும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் கூட்டாளிகளோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சின்ன சின்ன கருத்து போராட்டங்கள் எல்லாம் போகலாம். அதுல உங்களுடைய வார்த்தைகள்ல நிதானம் தேவை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகத்துல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு ஃபேவரா எடுத்துட்டு போயிடும். 15ஆம் தேதிக்கு பிறகு தொழில் உத்தியோகம் இதுல கொஞ்சம் சிரம அமைப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் உருவாக வாய்ப்பு இருக்கு. தொழில் உத்தியோகத்துல சின்ன சின்ன தடை அமைப்பு, தாமத அமைப்பு வந்துட்டு போகும். செகண்ட் ஹாஃப்ல 15ஆம் தேதிக்கு பிறகு சற்று கவனமா இருக்கணும். அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. நண்பர்களால ஆதாயம் உண்டு. உங்களுடைய லைஃப் பார்ட்னரால ஆதாயம் உண்டு. திருமணமா இருந்தா வாழ்க்கை துணையால ஆதாயம் உண்டு. அதே போல வெளியில கொடுத்த பணம் இந்த மாதத்துல முதல் 15 நாட்களுக்குள்ள உங்க கைக்கு திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல பணவரவு கணிசமா இருக்கும். 15ஆம் தேதி வரைக்கும் பணவரவு கணிசமா இருக்கும். உங்களுடைய தேவைகள், எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தியாகும். நினைக்கிற விஷயத்தை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். 15ஆம் தேதி வரைக்கும் இந்த பாசிட்டிவான அமைப்பு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம்னா கொஞ்சம் நெருக்கடி அமைப்பு பொருளாதார ரீதியா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அதுலயும் சூரிய பகவான் வந்து 8க்கு போயிடுறாரு. 8க்கு போயிட்டு 2ஆம் இடத்தையே பாக்குறாரு. எனவே குடும்பத்துல தேவை அதிகரிக்குது. குடும்பத்துல ஒரு மாதிரி நெருக்கடி அமைப்பு வருது. குடும்ப உறுப்பினர்களால ஒரு மாதிரி விரய செலவுகள் அதிகமாகுது. குடும்ப உறுப்பினர்களுக்கு மருத்துவ செலவு வருது, அல்லது உங்களுக்கே மருத்துவ செலவு வருது. இது போல செலவுகள் அமைப்பு இன்க்ரீஸ் ஆகுது. அதனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நெருக்கடி அமைப்பு இருக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு யாருக்கும் பண உதவி பண்ணக்கூடாது. கொடுத்தல் வாங்கல்ல கவனமா இருக்கணும். அதே போல இந்த மாதத்துல பூர்வீக சொத்து, பணம் கொடுத்தல் வாங்கல், இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் குழப்ப அமைப்புகள் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா பொருளாதாரம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. ஓரளவுக்கு பாசிட்டிவா எடுத்துட்டு வந்துருது. செகண்ட் ஹாஃப்ல மாத கிரகங்கள் எல்லாம் அஷ்டமத்துல போய் மாறுறதுனால கொஞ்சம் சிரம அமைப்பு இருக்கும், தடை அமைப்பு இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணத்துல கொஞ்சம் தாமத அமைப்பு இருக்கும். அதனால இந்த மாதத்துல கொஞ்சம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஷெட்யூல் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்தது குடும்ப வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா முதல் 12 நாள் எந்த பிரச்சனையும் கிடையாது. குடும்பத்துல சுப பேச்சு வார்த்தைகள் இருக்கும். முதல் 12 நாள்ல குடும்ப வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்பம் சார்ந்த வகையில இருந்த பிரச்சனை குறையும். குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்ப அமைப்புகள் குறையும். குடும்ப உறுப்பினருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்துல இருந்த வாக்குவாதங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரலா இருக்கும். சோ இதெல்லாம் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா திருமண முயற்சியில முதல் 17 நாட்கள்ல நீங்க ஒரு சுப செய்தியை எதிர்பார்க்கலாம். சோ ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான். திருமண முயற்சிகளை தொடரலாம். முதல் 17 நாட்கள்ல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உச்சமாயிடுவார். செவ்வாய் நமக்கு 5ஆம் அதிபதி. அவர் 7ல வந்து உச்சமாயிடுவார். எனவே திருமண முயற்சிகள்ல முதல் 17 நாட்கள்ல நீங்க பாசிட்டிவ் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். திருமண முயற்சிகளை தொடரலாம். காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்கன்னா அதுக்கு இது ஃபேவரான நேரம். ட்ரை பண்ணலாம். இந்த மாதத்தோட பிகினிங்கே உங்களுக்கு அதுக்கு ஃபேவரா இருக்கு. முதல் 17 நாட்கள்ல அந்த பிளானிங்கை வச்சுக்கோங்க. இருப்பினும் 2ல கேது இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு பண்ணுவாங்க. பட் அது உங்களுக்கு பெருசா அஃபெக்ட் ஆகாது. 17ஆம் தேதிக்கு பிறகு காதல் வாழ்க்கை, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதுல எல்லாம் சற்று கவனமா இருக்கணும். 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. திருமண முயற்சிக்கு ஃபேவரா இருக்கு. காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கு ஃபேவரா இருக்கு. ஆனா 17ஆம் தேதிக்கு பிறகு சற்று கவனம் தேவை. அடுத்தது நம்ம பார்க்கிறது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. வாழ்க்கை துணையால ஆதாயம் உண்டு. வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கருத்து போராட்ட பிரச்சனைகளா குறையும். இருப்பினும் வாழ்க்கை துணைக்கு கோப உணர்வு அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேலும் வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்துல சற்று அக்கறை எடுத்துக்கணும். சோ இது 2 மட்டும் நம்ம பராமரிச்சுட்டா போதும். மற்றபடி இந்த மாதத்துல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல மேஜரா ட்ரபுள் இருக்காது. வாழ்க்கையினுடைய எண்ணங்களையும் ஆசைகளையும் இந்த மாதத்துல பூர்த்தி செய்வீங்க. சோ அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். இதெல்லாம் நாம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் அவர் இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்காரு. முதல் ஒரு 23 நாட்கள் குழந்தை பாக்கியத்துக்கு ஃபேவரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய மாதமா நான் பார்க்கிறேன். முதல் 23 நாட்கள்ல குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா சுப செய்தி கிடைச்சிடும். தாராளமா ட்ரை பண்ணலாம். சுப செய்தி உண்டு. அடுத்து பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த குழப்பம், குளறுபடி எல்லாம் நிவர்த்தி ஆகும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் சரியாகும். அதே போல இந்த மாதத்துல 23ஆம் தேதிக்கு பிறகு பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், சின்ன பசங்களா இருக்காங்கன்னா அவங்களுடைய ஹெல்த், அவங்களுடைய படிப்பு, இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரபுள் கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகும். 23ஆவது தேதிக்கு பிறகு அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்குற அமைப்புல தான் செவ்வாய் டிராவல் பண்றாரு. சுக்கிரன் 8ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறதுனால கல்விக்காக இடமாற்றத்தை கொடுக்கும், கல்விக்காக செலவை கொடுக்கும், கல்வியில கொஞ்சம் சிரம அமைப்பு, கடின அமைப்பு கொடுக்கும். எனவே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா தன்னுடைய பொட்டன்ஷியலை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதிகமா போகஸ் பண்ணி படிச்சாக்கா ஒரு பெஸ்ட் ரிசல்ட் இந்த மாதத்துல நீங்க அடைய முடியும். எனவே பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பால கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். அதை ஹேண்டில் பண்றதுக்கு மெடிடேஷன் பண்றது பெஸ்ட். அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ரெமெடியா நான் பார்க்கிறேன். அதே மாதிரி இந்த மாதத்துல விநாயகர் வழிபாட்டோட உங்களுடைய படிப்பை நீங்க தொடங்குறது சிறப்பு. தினமும் காலையில உங்க வீட்டு பக்கத்துல விநாயகர் ஸ்தலம் இருக்கு அப்படின்னா தினமும் விநாயகரை வழிபட்டு உங்களுடைய படிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க. அல்லது விநாயகருடைய ஸ்தலத்தை அமர்ந்து படிக்கிறதுக்கு வாய்ப்படைச்சா அங்க படிங்க. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா விநாயகருடைய ஸ்தலத்துக்கு போயிடுங்க. புத்தகத்தை தூக்கிட்டு போயிட்டு அங்க அமர்ந்து ஃப்ரீயா படிங்க. ஒரு நல்ல முன்னேற்றம் கல்வி சார்ந்த வகையில நிச்சயமா இருக்கும்.
அடுத்தது இல்லத்தரசிகள் பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, பெண்களை பொறுத்த வரைக்கும் 7, 8 இந்த இடங்கள் இயங்குறதுனால பெண்களுக்கு ஒரு பரபரப்பு நிறைந்த ஒரு மாதமா இருக்கும். முதல் 12 நாள் எந்த பிரச்சனையும் இல்லை. குடும்பத்துல ஒரு நிம்மதி இருக்கும். ஃபேமிலி ரீதியா இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் குறையும். ஆனா 12ஆம் தேதிக்கு பிறகு குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதத்தால தேவையில்லாத மனசஞ்சலம் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு. எனவே பெண்கள் உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய வாக்கு, உங்களுடைய பேச்சு இதுல எல்லாம் சற்று அக்கறை கவனம் இருக்கணும். குடும்பத்தின் மேலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. 12ஆம் தேதிக்கு பிறகு குடும்பம் சார்ந்த வகையில சில கவலை உணர்வுகள் வெளிப்படலாம். இப்படி கவலை உணர்வு அதிகமா வெளிப்படுதுன்னா விநாயகரை பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கும் அதான் ரெமெடி. விநாயகர் வழிபாட்டோட நீங்க இந்த தினத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, உங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபட பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தை வணங்கி அந்த தினத்தை நீங்க ஸ்டார்ட் பண்றது சிறப்பு. எனவே இந்த பிப்ரவரி மாதத்துல நீங்க தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்கணும். அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு இந்த மாதத்துல மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனை, அதுல ஒரு மாதிரி சில குழப்ப அமைப்பு காமிக்குது. சோ பெண்கள் அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்தது தேக ஆரோக்கியம். இந்த மாதத்துல எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, கடக ராசிக்காரர்கள் இந்த பிப்ரவரி மாதத்துல அதிகமா போகஸ் பண்ண வேண்டியது தேக ஆரோக்கியத்துல தான். ஏன்னா அஷ்டமஸ்தானம் பவர்ஃபுல்லா ஆக்டிவ் ஆகுது. இது என்ன பண்ணும்னா நிறைய அலைச்சலை கொடுத்துரும். தேவையில்லாத அலைச்சல் அதிகமா கொடுத்துரும். அதுல ஹெல்த் ரொம்ப டயர்டா ஆகிடும். அதே மாதிரி உணவுல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மாதத்துல நிறைய பேருக்கு ஃபுட் பாய்சனிங் அப்படிங்கிற பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியிடங்கள்ல சாப்பிடுறத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்துல, இந்த பிப்ரவரி மாதத்துல உணவு சம்பந்தப்பட்ட விஷயம், உணவு பழக்கம் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் சற்று அக்கறை தேவை. அதிகமா இரவு நேரங்கள்ல பயணம் செய்யறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சோ இதெல்லாம் இந்த மாதத்துல நீங்க மெயினா பராமரிக்க வேண்டிய விஷயம். இந்த மாசம் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டை அடிக்கடி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லது வீட்டுல பாம்பு தொந்தரவு, விஷ ஜந்துக்களுடைய தொந்தரவு, தேளு, பூரான் இது போன்ற விஷ ஜந்துக்களுடைய தொந்தரவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத மன கஷ்டம், தேவையில்லாத குழப்பம் இது உங்க மூளையை ஆக்குவை பண்ணி உங்களை ஒரு மாதிரி இருக்காம பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும். இது 12ஆம் தேதிக்கு பிறகு, பிப்ரவரி மாதத்துல 12ஆம் தேதிக்கு பிறகு நேர ஓவர் திங்கிங்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. டயத்துக்கு சாப்பிட்டுட்டு டயத்துக்கு தூங்குங்க. அதுதானே உங்களுக்கு பெஸ்ட் ரெமெடி. இந்த மாதத்துல கம்ப்ளீட்டா எல்லாரும் மெடிடேஷன் பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதத்துல தெய்வ வழிபாட்டோட நாட்களை நீங்க எடுத்துட்டு போறது ரொம்ப சிறப்பு. முடிஞ்சவங்க குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்க. அதுல உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். மேலும் இந்த பிப்ரவரி மாதத்துல உங்க ஹெல்த்ல கொஞ்சம் கூடுதலா அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம். நிறைய பேருக்கு வயிறு சம்பந்தமான உபாதை, செரிமான கோளாறு, கழிவு நீக்க உறுப்புகள்ல ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டு போறது, சூட்டால வரக்கூடிய பிரச்சனை, உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் குறைவாகும். அதனால அடிக்கடி ஃபீவர் வருது, அடிக்கடி சளி பிடிச்சுக்கிறது, சளி தொந்தரவு அடிக்கடி வருது. இதெல்லாம் இந்த மாதத்துல அதிகபட்சமா வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு கண்ணு, பல்லு உபாதைகள் வந்துட்டு போகலாம். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். போன மாசத்திலேயே அந்த அமைப்பு இருந்துச்சு. இந்த மாசத்திலையும் அது கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கு. குறிப்பா 12ஆம் தேதிக்கு பிறகு கண்ணு, பல்லு இது சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் ஹெவியான ஆயுதங்களை யூஸ் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபா இருங்க. ஏதாச்சும் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரத்த காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பயமுறுத்துறதுக்காக சொல்லல, கொஞ்சம் சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். அதுல ஏதாச்சும் ஹெவியான ஆயுதங்கள் எல்லாம் யூஸ் பண்றீங்கன்னாக்க அதுல எல்லாம் கொஞ்சம் சேஃபா டிராவல் பண்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாதத்துல சந்திராஷ்டம தினங்கள் என்னைக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 17, 18, 19 இந்த பிப்ரவரி மந்த்ல 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி இந்த தினங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமா வருது. இந்த 17, 18, 19 தினத்துல முக்கிய முடிவுகள், முக்கிய மாற்றங்கள், புதிய முயற்சிகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த சந்திராஷ்டம தினத்துல தேவையில்லாத மனசஞ்சலங்கள் வந்துட்டு போகலாம். நீங்க இந்த மாதம் முழுக்க உங்களால மெடிடேஷன் பண்ண முடியலனாலும் இந்த 17, 18, 19 இந்த தினத்துல மெடிடேஷன் பண்ணிடுறது பெட்டர். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். முடிஞ்சவங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்க சிவாலயம் போயிடுங்க. அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, உங்களுக்கு எந்த தெய்வத்தை வணங்குறதுக்கு பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தோடைய ஸ்தலத்துக்கு போயிடுங்க. போயிட்டு இறைவனை மனதார உருகி வழிபட்டு வரும்போது மனசஞ்சலங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை அமைப்புகள் விலகி ஒரு புதிய பாதை அப்படிங்கிறது பிறக்க ஆரம்பிக்கும். இலகிய மனம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால, தாய்மை குணம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால மத்தவங்களையும் உதவி செய்ய போய் மாட்டிப்பாங்க. சோ அதெல்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க.
நீங்க உங்க வேலை ஒண்ணுன்னு இருந்துக்கணும். இதுல ரொம்ப முக்கியமா உங்க ஹெல்த், அதுதான் நான் மெயின் வார்னிங் கொடுத்திருக்கேன். அஷ்டம ஸ்தானம் ஹெவியா ஆக்டிவ் ஆகுது. எனவே இந்த மாதத்துல உங்க ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்க வேண்டியது அவசியம். அவயோக தசை நடக்குதுன்னா உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பா பாதிக்குது. யோக தசை நடக்குதுன்னா பெருசா பிரச்சனை இல்ல. முயற்சி தடை மட்டும் அப்படியே மேலோட்டமா வந்துட்டு போகும். மேல இந்த மாதத்துல பூர்வீக சொத்து, காதல் உறவு, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையில்லாத வம்பு வழக்கு, நீங்க சும்மா ஃப்ரீயா போனாலும் தேவையில்லாத பிரச்சனையில உங்களை இழுத்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா கொஞ்சம் சேஃபா ஜேர்னி பண்றது நல்லது. பயமுறுத்துறதுக்காக சொல்லல. அஷ்டமஸ்தானத்துல மாத கிரகங்கள் எல்லாம் போய் ஆக்குபை பண்ணுது. கரெக்டா 23ஆம் தேதியில எல்லாம் இந்த 4 கிரகமும் வந்து ஒன்னா கன்ஜங்ஷன் ஆயிடும். அது ஒரு மாதிரி கொஞ்சம் கலவையான அமைப்பை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. இருப்பினும் குரு பார்வையில தான் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி வந்துடும். ஆனா மனசஞ்சலத்தோட அந்த நிவர்த்தி கிடைக்கும், அவ்வளவுதான். சோ கடக ராசிக்காரங்களே, இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓவராலா பார்த்தோம்னா இந்த பிப்ரவரி மாதம் முதல் பாதி ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு ஓரளவு நல்ல அமைப்பாக இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் வர வர கவனம், எச்சரிக்கை, நிதானம், இது 3மே ரொம்ப முக்கியம். குறிப்பா நான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன் இல்ல, 3 பிப்ரவரி 2026 இந்த தேதியை காலண்டர்ல கண்டிப்பா குறிச்சு வச்சுக்கோங்க. அந்த நாள் மட்டும் இல்ல, அதுக்கு முன்னும் அதுக்கு பின்னும் சில நாட்கள் கடக ராசிக்காரங்க ரொம்ப அவசர முடிவுகள் எடுக்காம பயணம், பணம் கொடுத்தல் வாங்கல், ஜாமீன் கையெழுத்து, தேவையில்லாத வம்பு வழக்கு, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமா ஒன்று, கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துல பெரிய ஸ்ட்ரெங்க் என்னன்னா குரு பார்வை. அதனால எத்தனை தடைகள் வந்தாலும் உங்களுக்கு ஒரு கை உதவி போல இறைவனுடைய அருளும் தீர்வும் கண்டிப்பா வரும். ஆனா நீங்க தான் மன நிம்மதி பாதிக்காமல் தைரியமா இருக்கணும். தேவையில்லாத ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. அதனால இந்த மாதம் முழுக்க மெடிடேஷன், விநாயகர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, சிவாலயம் தரிசனம், இதெல்லாம் கண்டிப்பா செய்யுங்க. இதுவே உங்களுக்கான சூப்பர் ரெமெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. கடக ராசிக்காரங்க எல்லாருக்கும் இது போய் சேரணும்னா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி எல்லா ராசிக்குமான மாத ராசி பலன்களையும் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான ராசிக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல நடக்க போகிற மாற்றங்களோட சேர்த்து ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். அது வரைக்கும் ஓம் நம சிவாய, ஓம் முருகா. உங்க அனைவருக்கும் எல்லா நல்லதும் நடக்கட்டும்.